ஆயர் பாண்டி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தானே. திரைத்துறையில் அவருடைய பரிணாமம் எப்படி வரும் அப்படின்றது தொடர்பாக 39வது வயசுல பிரபலங்கள் எல்லாம் வந்தாங்க. உங்களுக்கு இறைவன் இல்ல இயற்கைன்னு சொல்றவங்களுக்கு இயற்கை இல்ல உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்படினாலும் நீங்க நம்பலாம். ஆனா நம்மளை கைட் பண்றது ஒரு சக்தி தான். நீங்க ஒரு நீங்க ஸ்மெல் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு பழைய நினைவுகள் வரும். இசை அதே மாதிரி. வணக்கம். மெட்ரோ பீப் நேயர்களுக்கு பத்திரிகையாளர் PSP விஜயபாலாவினுடைய அன்பான வணக்கம். 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம், விரும்புகின்றோம். இன்றைய இந்த நிகழ்வு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. இருபெரும் ஆளுமைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜோதிட உலகின் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய நாடி ஜோதிடர் பாபு சார் அவர்களும், மருத்துவ உலகின் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ENT ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய கண் காது மூக்கு அறுவை சிகிச்சை நிபுணர், ரோபோட்டிக் சர்ஜன், சென்னையினுடைய டாப் 5 ENT சர்ஜன்ஸில் ஒருவருமான டாக்டர் RB என்று அழைக்கப்படக்கூடிய டாக்டர் R பாலாஜி அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார். இருபெரும் ஆளுமைகள் தொடர்பான ஒரு வித்தியாசமான ஒரு கலந்துரையாடல், ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம் என்று பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் தித்திப்பான நினைவலைகளை விதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக, தருணமாக இது அமைய இருக்கின்றது. அவர் மிக புகழ்பெற்ற ஒரு பாடகரும் கூட. ஏராளமான ஆல்பம் சாங்ஸ் வெளியிட்டிருக்கின்றார். அதில் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்தவை. அது பெரிய வரவேற்பையும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பாடல்கள். அவருடைய சத்யசாய் தொடர்பாக, ஷீரடி சாய் தொடர்பாக, ராகவேந்திரர் தொடர்பான, பாம்பன் சுவாமிகள் தொடர்பான என்று அவருடைய RB என்று பார்த்தாலே யூடியூப் சேனலில் இருக்கும். அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் அவர்கள் வருகை புரிந்திருப்பது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி, நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இதனுடைய முதல் துவக்கமாக பெருமதிப்பிற்குரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஜோதிட உலகின் திரு நாடி ஜோதிடர் பாபு சார் அவர்கள் அவருடைய அப்பாயின்மெண்ட்டை பெறுவதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்தில் ஒரு பத்திரிகையாளராக நான் மெட்ரோ பீப்பிள் இது தொடர்பான ஒரு சிறு கலந்துரையாடலில் பங்கு பெறுவது என்பது இந்த 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 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 மெட்ரோ பீப் நேயர்களுக்கும், கோடான கொடை ரசிகர்களுக்கும் அகசியன் என்ன சொல்ல பார்ப்போம். அது மாதிரி சார் கலந்து வைக்கார் ஒரு முக்கியமான ஒரு வழி. அவர் என்ன சொல்வார்? ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர், அவரு இப்ப ஆஸ்திரேலியால இருக்காரு. அவர் திருவண்ணாமலையில பணிபுரிஞ்சிட்டு இருந்தப்போ, அவர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தப்போ அவருடைய ஒரு பொருள் ஒண்ணு காணாம போயிருந்திருக்கு. அது என்ன ஒரு ஒரு அதுல ஆச்சரியமான விஷயம், சுவாரஸ்யம்னா அது யாருக்குமே அவர் அது என்னன்ட்டு யாருக்குமே அவரே சொன்னது. ஏன்னா அது ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரட்டா வச்சு வழிபட்டு இருந்திருக்காரு. அது காணாம போயிடுச்சுன்னு சொல்லி அவர் உங்களை சந்திச்சிருக்காரு. அப்போ நீங்க படிச்சுட்டு அது இல்லை உங்க வீட்லயே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் ரொம்ப ஃபர்ஸ்ட் மனம் உடைஞ்சு ஒரு சென்டிமெண்ட்லயே அது காணாம போயிடுச்சுன்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு போய் தேடி பார்த்தா அது இருந்திருக்காது. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன விநாயகர் சிலை, சின்ன ஒரு சின்ன விநாயகர் விக்கிரகம். அது அவர் அவருடைய உறவினர் வீட்டுல இருந்து சின்ன வயசுல இருந்து எடுத்துட்டு அது ஷெல்ஃபுக்குள்ள வச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது அவர் ரொம்ப மனமுடைஞ்சு இருந்தப்போ நீங்க அது வீட்டுலதான் இருக்குன்னு சொல்லி அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லி எனக்கு பகிர்ந்துகிட்டாரு. அவர் இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் இருக்காரு. ஸோ அவர் அது மாதிரி ஒரு இனிமையா இது போல நிறைய பேர் எனக்கு உங்களுடைய கைடன்ஸ் படி அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அஸ்ட்ராலஜி எப்பவுமே கைடன்ஸாக தான் போகணும். அவங்களுக்கு உறுதுணையா இருக்கு. பின்னாடி இருந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்து என்ன நம்மளால செய்ய முடியுமோ, நம்மளோட உடம்புக்குடைய சக்தி, நம்மளோட இயக்கங்கள் எவ்வளவு துணி போய் அவங்கள வழி பண்ண முடியும் பண்ணணுமே தவிர, இப்படி ஒரு மருத்துவத்தை நீங்க காப்பாத்துறீங்க. உங்களுக்கே தெரியும், நான் என்னோட எங்கேயுமே போக மாட்டேன், யார் எது சொன்னாலும் போக மாட்டேன். சார் இருக்காருன்னு போன் பண்ணி நேரம் காதை புரிதவங்க. இதுல ஒரு இந்த கலந்துரையாடல ஒரு கூடுதல் சுவாரஸ்யமாக, இப்ப டாக்டர் RB அவர்கள் புகழ்பெற்ற ENT மருத்துவர். அவருக்குன்னு பல்லாயிரக்கணக்கான மிக செலிபிரிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவருடைய கிளைண்ட்ஸ், அவர்கிட்ட அவருடைய ட்ரீட்மெண்ட்ல பயனடைந்தவர்கள். அவருடைய பாடகராக அவர் புகழ் பெற்று வருகின்றார். நிறைய ஆல்பம் சாங்ஸ் வெளியிட்டிருக்கார். அவருடைய
ஆஸ் அ சிங்கர் அவருடைய எதிர்காலம் எப்படி சார் உங்களோட ப்ரெடிக்ஷன்? பர்டிகுலராக இந்த 10 வருஷம், இந்த 10 வருஷமா அவரோட செயல் இதில் இந்த பாட்டுத்துறையில் ரொம்ப டீப்பாக போய் வழி பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கார். அதுவும் லாஸ்ட் 4 இயர்ஸாக அவர் நிறைய கண்டென்ட், அவரோட இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பாடல்களை எழுதி அவரே, அதாவது அவர் மனசுலேயே சில டியூன் அவரே சொந்தமாக பண்ணோம், அவரே சொந்தமாக இசைச்சு அதுக்கான இசையெல்லாம் பண்ணி அதுக்கு செயல் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப டீப்பாக பண்ணிருக்கார். இப்போ ஒரு 1 இயராக அவரோட பேர் கொஞ்சம் வந்தன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு இருந்தது, அதுக்கு முன்னாடி ஆனால் அந்த 1 இயராக கொஞ்சம் அவரோட நேம்ஸ்லாம் வந்துன்னு இருக்குது. ஆனால் பர்டிகுலராக 2.5 வருஷம் டைம் இருக்குது. சில காரணம், சில ஜாதக ரீதியாக அந்த ப்ராப்ளங்கள் இருக்கிறதுனால 2.5 வருஷத்துக்கு அப்புறமா பெரிய லெவலில் வரலாம். ஆனால் பர்டிகுலராக இந்த 1.5 வருஷத்துலேயே ஒரு பெரிய வழிகள் இவரோட ஃப்யூச்சர் அதில் இருக்குது. ஆனாலும் இந்த பாட்டுத்துறையில் ஓரளவுக்கு போய் உச்சத்தை எட்டினாலும் அந்த மருத்துவத்தில் தான் பெரிய லெவலில் இருக்கும். அது இன்னும் ஒரு பெரிய அவார்ட்லாம் அவர் காத்திருக்கு. வேறு கண்ட்ரியில் கூப்பிட்றவங்க அந்த கண்ட்ரிக்கும் போயிட்டு வருவார். அந்த இவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல இருந்துட்டு இன்னொரு கண்ட்ரியில் போய் அங்கே சில விஷயங்களை கற்றுக்கின்னு திரும்ப இங்கே வந்து இன்னும் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய சில விஷயங்களை செய்யணும்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு குழுவாகவே நியமிப்பாங்க. அந்த குழு மருத்துவத்திலேயே இன்னும் ஒரு பெரிய குழுவாகி அதில் ஒரு நியமித்து இவர் அந்த இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய நிலைமை அவருக்கு ஏற்பட போகுது. அதுவும் இருக்கும். ஆனால் அந்த மருத்துவத்தில் இருந்தாலும் அதுதான் இவருக்கு முதன்மையாக இருக்குமே தவிர பாடல் இவரோட சில வந்து பக்தி நேயர்கள், ஆன்மீக நேயர்கள், ஆன்மீக வழிகள், ஆன்மீக செயலில் வந்து ஒரு 10 வருஷமாக அந்த ஈடுபாட்டில் இருக்கார். அது ஒரு 10 வருஷமாக அவர் சொல்ல வேணாம், சாய்பாபான்றது அவரோட உடம்புலே இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கார். அந்த சாய்பாபாவோட ரொம்ப நேசிக்கக்கூடிய தன்மை அவரோட வழியில் இருக்குன்றதை சொல்கிறேன். சொல்றாரு இவரோட செயல் சின்ன வயசுலேருந்து பாட்டு பாடுறது, அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறது, அது இல்லாமல் அவருக்கு வந்து 19ஆவது வயசுலேருந்து 21 வயசுக்குள்ள அவர் எடுக்கக்கூடிய துறைகள் மருத்துவத்தில் இருக்கிறது அவருக்கே தெரியாது. ஆனால் அவர் படித்தது அதுதான், அந்த குரூப் தான் படித்தார், அந்த குரூப் தான் எடுத்தார். ஆனால் அந்த மருத்துவத்தில் வரணுன்றது ஒரு வழி இல்லை. ஆனால் அந்த ஒரு கிளிக்கை வந்து அந்த 19லேருந்து 21 வயசுக்குள்ளே கிளிக் ஆகிடுச்சு. அந்த கிளிக் ஆனதுனால அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த மருத்துவத்தில் இதுதான் ஜாதகத்தோட வழி. இந்த ஜாதகம் நம்ம நினச்சது ஒரு வழினாலும் உங்களை எடுத்துன்னு போய் விட்டது, இதில் விட்டு ஒரு பெரிய பேர் எடுத்துகிட்டு வந்தது. அந்த 24 வயசு வரைக்குமே ஒரு பெரிய பேர் அதுலேயே அந்த சின்ன வயசுலேயே கிடச்சிச்சு. நீங்கள் படிக்கிறப்பே ஒரு ரேங்கோ இல்லை அங்கே வந்து ஆளுங்க எல்லாம் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதோ, அவங்க உங்களை வந்து இதில் போங்க, இந்த ENTக்கு போங்கன்னு சொல்கிறதோ, அந்த ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்றத சொல்கிறேன். 29ஆவது வயசுல ஒரு மருத்துவத்துக்கிட்ட போறாரு. அவங்க இவர் தான் வேணும், இவர் தான் இந்த இடத்துக்கு சரிப்பட்டவர்னு சொல்லிட்டு அப்போ 29ஆவது வயசுல அந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் இவர் உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த 29ஆவது வயசுலேருந்தே நீங்கள் டெவலப் ஆகின்னு வந்து நிற்கிறீங்கன்றத சொல்கிறேன். கரெக்ட். நீங்கள் 29ஆவது வயசுல தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன். 39ஆவது வயசுல பிரபலங்க எல்லாம் வந்துட்டாங்க. எல்லா பிரபலங்களும் வந்து உங்க கூட இருந்து கூடிய சாப்பாடு கூட மதியானம் லஞ்சா இருந்தால் கூட வாங்க நான் போய் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து இந்த 35ஆவது வயசுல அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பிரபலங்க எல்லாம் உங்க கூடயே இருந்து நீங்க தான் பண்ணணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணாவோட இல்லை சாரை கூப்பிடுங்க, மற்றவங்க வேணாம் அப்படின்னு அப்படி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இந்த 35ஆவது வயசுல இருந்தே வளர்ந்துச்சு. கலை வந்து 13 வயசுல இருந்து 16 வயசுல வந்துச்சு. அந்த 16 வயசுல மேடையில ஸ்கூல்ல சில வழிகள்லாம் பண்ணிருக்கீங்க, அது அப்படியே உங்க ஃபாலோ ஆயிருக்கு. அது இல்லாம இப்போ 39ஆவது வயசுல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. 39ஆவது வயசுல ரொம்ப என்ட்ரி கொடுத்து ரொம்ப டீப்பா அந்த கலையோட சம்மந்தப்பட்டதெல்லாம் போயின்னு இருக்கீங்கன்றத சொல்றேன். கரெக்டா 1.5 வருஷம் திரும்பி அது ஒரு பேர் வந்துடும். 3 வருஷத்துக்கு ஒரு பெரிய கலையில பேர் வந்துடும். ஆனாலும் மிகப்பெரிய பேர் மருத்துவத்தில் இருக்கு. அது என்னைக்குமே மாறாது கடைசி வரைக்கும். அது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஆன்மீக நிலைமையில போறதுக்கு நம்ம நல்ல நிலையில இருக்கிறதுக்கு அந்த கலைகள் இருக்கும். ஆனா இருந்தாலும் மருத்துவத்துல தான் இவர் முதன்மையா இருப்பார்.
இந்த மருத்துவத்துல மிகப்பெரிய முதன்மை இதுலயும் வந்தாலும் அந்த 3 வருஷத்துல அது உதவும். அந்த பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். சார், மருத்துவமும் இசையுமே ஒரு வகையான மருத்துவம் அப்படின்றது. இன்னொன்னு ஆன்மீகம், நீங்க சொன்னீங்க ஆன்மீகத்திலயும் எனக்கு நாட்டம். என்னன்னா அறிவியல் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சாலும், சயின்ஸ் நம்ம எவ்வளவோ பேர் சொல்றோம், ஆனா அது எல்லாத்தையும் மீறின ஒரு சக்தி இருக்குன்றது கோவிட் ஒரு உதாரணம். கண்டிப்பா யாராலையுமே கோவிட் ஒரு வியாதி வரப்போகுதுன்ட்டு சயின்டிபிக்கா கண்டுபிடிக்க முடியல. அது வந்த பின்னாடியும் ஒவ்வொரு நாளும் ஃபிளாஷ் நியூஸ் தான் நிறைய போட்டாங்களே தவிர யாராலையும் இது இப்படிதான் இருக்கும் இப்படி போகும்னு சொல்லவே இல்லை. என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது அதுவா ஒரு கோர்ஸ் எடுத்து அதுவா முடிச்சு கடைசியில கடவுளா பார்த்து அதை ஒரு மைல்டர் ஃபார்மா மைக்ரான் அப்படின்ற மாதிரி வந்து முருகர் வடிவில் அந்த வைரஸ் வந்து அது எப்படின்னா அது ஒரு வேக்சின் மாதிரி எல்லாருக்கும் வந்து இதாகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல சயின்ஸ் தோத்துடுச்சுன்னு சொல்றதை விட சயின்ஸை வழி நடத்துறதும் ஆன்மீகம். ஆண்டவன் அவர் நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்றதுக்கு ஒண்ணு. இன்னொன்னு மருத்துவரா நான் பாக்குறப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம மாத்திரை கொடுக்குறோம், அந்த மாத்திரை வேலை செய்யுன்றதுக்கு உத்தரவாதம் எதுவுமே இல்லை. ஒரு ஆப்ரேஷன் பண்றோம், நல்லா பண்றோம், அந்த காயம் நல்லபடியா ஆறும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்ப நம்மளை மீறின சக்தி ஒண்ணு. ஒரு சில நேரங்களில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு சங்கடமான நிலையில ஒரு மூணாவது ஒரு இன்விசிபிள் கை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி அது நான் உணர்ந்திருக்கேன். நான் எப்பயுமே அதனாலதான் உலகத்துல மக்களை 2 வகையா பிரிப்பேன். கடவுளை வழிபடுபவர்கள் ஒண்ணு, அவங்க கடவுளை உணர்ந்தவர்கள். இன்னொருத்தவங்க உணர தெரியாதவர்கள். அவங்களுக்கும் கடவுள் இறை அருள் இருக்கு. உணர தெரியாதவர்கள் அவங்க தான் கடவுள் இல்லைன்னு சொல்ல. அதனால யாரையும் தப்பா சொல்லல. உணர தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களும் வந்து அது உணர ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி இப்போ நம்ம வந்து ஒரு காத்து வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது, பசியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பசிக்குதுன்னு சொல்ல முடியும், என்ன பண்ணுதுன்னு கேட்டா சொல்ல முடியும். அது மாதிரிதான் இறை உணர்வு அப்படின்றது ஆன்மீகமும். ஏன்னா மருத்துவத்துறையில நான் எவ்வளவோ ஒரு ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்கேன். ஆனா அதனுடைய அந்த ஃபினிஷிங் டச் அப்படின்றது அவருடைய நாட்டம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, நான் இசையில இவ்வளவு தூரம் நான் வருவேன் அப்படின்னு நினைச்சதே இல்லை. அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிராக்கல். கண்டிப்பா நான் முறையா எதுவும் பயின்றது கிடையாது. இன்னொன்னு, நான் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி ஒரு பாட்டுக்கு 2 காம்பனன்ட் உண்டு. ஹார்ட்வேர் அப்படின்றது குரல், சாஃப்ட்வேர்ன்றது நம்ம பாடுற விதம். சாஃப்ட்வேரை நம்ம எப்படி டியூன் பண்ணிக்கலாம், ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் அப்படின்றது அவர் கொடுக்குறது. இப்போ நான் வந்து பாடுறேன்னா ஒரு குரல் இனிமையா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு கிரைட்டீரியா இல்லையே. இப்போ நீங்க ஒரு சாம்பார் இப்படி ருசியா இருக்கணும்னா இந்த மாதிரி புளிப்பு இருக்கணும், காரம் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு குரலை நீங்க எப்படி வர்ணிப்பீங்க? எஸ்பிபி உடைய குரல் இனிமையா இருக்கும் கேட்டா, அதான் நீங்க அது எஸ்பிபி குரல் எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க டிஃபைன் பண்ண முடியும். அப்ப அந்த ஹார்ட்வேர் கொடுக்கறது இறைவன் அப்படின்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. இன்னொன்னு, இசை கலியுகத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, இசை வழியா இறைவனை வழிபடுறது தான் இருக்கிறதுல சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஒரு சர்ஜனா ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற டென்ஷன், அந்த டைம்ல நமக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் வர்றப்ப நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தணிக்கக்கூடிய ஒரே சக்தி இசைக்கு தான். அந்த இசை வந்து அதனால எனக்கு அந்த இசை மேல ஒரு அபரிதமான மரியாதை, காதல், அது மேல ஒரு அவ்வளவு அபரிதமான ஒரு நம்பிக்கை, எல்லாமே சொல்லலாம், எவ்ரிதிங். ஏன்னா என்னுடைய ஆப்ரேஷன் தியேட்டர்ல நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் எல்லா ஆப்ரேஷன் தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அவங்களுடைய ஏன்னா இல்லைன்னா அவங்களுடைய மருத்துவர்கள் மற்றவர்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்காக ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்க வாழ்நாளே வந்து இப்ப இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல குறுகிடும். அவங்களுடைய வாழ்நாளை அதிகப்படுத்தி மற்றவங்களுடைய வாழ்நாளை அதிகரிக்கிறதுக்கு இசை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு இது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, பழைய நம்மெல்லாம் கேட்டு வளர்ந்த அந்த ஒரு இதமான ரொம்ப அழகான மெல்லிசை பாடல்கள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. திருப்பி அது வரணுன்ற ஆசை, அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த 2 வருஷம் போனது திரும்பி ஒரு சேஞ்சஸ், திரும்பி அந்த மெல்லிசைலாம் நிறைய ரொம்ப டாப் ஆகிடும். அதில் சில பாடல்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையதை பார்க்கணும். இல்ல மருத்துவத்துறை, அதாவது மருத்துவர்களை வந்து கடவுளாக நம்ம பார்க்கின்ற பொழுது, மருத்துவத்துறையில் அதுவும் நவீன மருத்துவம், ரோபோட்டிக் சர்ஜனாக சென்னையினுடைய தனியார் மருத்துவமனையில் மிக புகழ்பெற்ற இஎன்டி சர்ஜன், சென்னையினுடைய டாப் 5 சர்ஜன்ஸில் ஒருவர், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வெவ்வேறு மக்களுக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கூடியவர்,
சோ கால்டு செலிபிரிட்டிஸ், மிக பிரபலமான திரைத்துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் டாக்டர் ஆர் பாலாஜி அவர்கள் அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார்கள். அவர் தெய்வீகம், இறைத்துவம், மியூசிக் தெரப்பி இதெல்லாம் பத்தி சொல்லும் போது இறை அருள், கடவுள், பிரசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இறைவன், இதை பத்தி எல்லாம் சொல்லும் போது இந்த மூன்றாவது கையாக அப்படின்னு அவர் சொன்ன அந்த வரி, அதுவும் கடவுள்ன்ற ஒன்று இல்லை என்று ஒரு விதண்டாவதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமையால் விதண்டாவதம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாங்க, அது குறிப்பா அவர் அந்த கடவுளினுடைய எக்ஸிஸ்டன்ஸை உணர்வதையும் நம்புவதையும் சொல்லும்போது சொன்னார், அறுவை சிகிச்சை நாங்கள் பண்ணிடுவோம், இந்த ஹீலிங் ப்ராசஸ், மெடிசன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றோம். அது அழகாக கோவிடை பத்தி சொன்னார். அந்த மைக்ரான், ஓங்காரமாகவே எல்லாருக்கும் ஒரு இம்யூனைசேஷனாக அமைந்து விட்டு சென்றது. கோவிட் தருணத்தில் அந்த பேஸை கடந்தது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கடவுள் நம்பிக்கை, பிரசன்ஸ் ஆஃப் காட், இதை அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்ததை ஒரு நவீன மருத்துவராக, ஒரு சர்ஜனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய ஒரு அனுபவமாக அவர் கூறியதை இறைவன் இல்லை என்று அறியாமையால் விதண்டாவதம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா சயின்ஸ், மருத்துவம், மெடிசன் இதை தெரியாதவர்கள் ஒரு கருத்தை சொல்வதற்கும், அதில் எக்ஸ்பர்டைஸ்ட் பர்சனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதை உணரணும். அது மட்டும் இல்லாமல் மெல்லிசை, நம்ம மெல்லிசைன்னு சொல்லும் போது இது எந்த அளவு மனிதனுடைய மனதை சாத்வீகமாக கொண்டு செல்லக்கூடியது, அது இனிமேல் எப்படி வரும் சொல்வது நம்முடைய நாடிஜோதிர் ஐயா அவர்கள் இன்னும் ஒரு 2 வருடத்தில் அந்த ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் பொதுவாக பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், டாக்டர் ஆர்பி அவர்களுடைய ரசிகர்கள், அவர்களுடைய எண்ணம் என்னம்னா, டாக்டர் ஆர்பி அவர்கள் இப்ப இசை அமைத்து இசை இதெல்லாம் அடுத்தடுத்து செய்து கொண்டிருக்கின்றார். திரைத்துறை, அதாவது அவரை எல்லாருமே டாக்டராக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அவருக்குள்ள எஸ்பிபி அவர்கள் இன்னும் அவருடைய குரல் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கருத்து. அவர் திரைத்துறையில் அவருடைய பரிணாமம் எப்படி வரும் அப்படின்றது தொடர்பா 2 வருஷத்துக்குள்ள வரலாம். இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். மருத்துவம் தான் வழி வரும். ஓரளவுக்கு போவார், 2-3 கூப்பிடலாம். ஆனால் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. மருத்துவத்தில் எல்லாமே இருக்கும். எனக்கு இசையில் ரொம்ப பெருசாக முன்னாடி சாதிக்கணுன்ற எண்ணம் எதுவும் பெருசாக இல்லை. நான் பாட்டுக்கு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் பாடிட்டு இருந்தப்போ திரு எஸ்பிபி அவர்கள் தான் எனக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்தார். அவர் அவருடைய வழக்கமான அவருடைய தொனியிலேயே ஸ்டைலாக, அதாவது காமெடியாக பேசுவார்ல, டாக்டர் பாலாஜி அவர்களை வணக்கம், நன்றியை சொல்லிக்கிறேன், நீங்கள் நல்லா பாடினதுக்காக இல்லை, நீங்கள் சினிமா துறைக்கு வராமல் இருந்ததுக்காகன்னு சொல்லி தமாஷா பேசி நீங்கள் நல்லா பாடுறீங்க இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், நீங்கள் இதை வச்சு நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணணும் நீங்கள் சொல்லிட்டு, அதான் அது உத்தரவு மாதிரி, இதை வச்சு நீங்கள் நிறைய பேர் மகிழ்விக்கணும்னு சொல்லிட்டு லெட் இஎன்டி பி ஃபார் என்டர்டைன்மெண்ட் ஆல்சோ அப்படின்னாரு. அதுதான் கந்தர்வர். அப்போ எனக்கு என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக், சிங்கர், குரல் அப்படின்னா ஒரே வார்த்தை எஸ்பிபி. அவர் குரலையே கேட்டு வளர்ந்த ஆட்கள், எனக்கெல்லாம் எஸ்பிபி குரலை தவிர வேற எதுவுமே கேட்காம வளர்ந்த ஆட்களுக்கு அவரு வாயால் அப்படி சொன்னப்போ எனக்கு ஒரு 16 ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரே சொல்லிட்டாருன்னா அப்ப நம்ம நல்ல சிங்கர்னு சொல்லி தைரியமா பாட ஆரம்பிச்சது. அதனாலதான் நான் இசையில இப்போ கொஞ்சம், ஏன்னா இது நான் என்னன்னா இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றப்ப அவங்க பல வருஷம் கழிச்சு கூட சொல்லுவாங்க, சார் நீங்க என்னுடைய ஃபாதருக்கு அந்த இது ட்ரீட் பண்ணீங்க, சர்ஜரி, கேன்சர் இருந்துச்சு, நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி இசை நிறைய ஆன்மீக பாடல்களை கேட்டுட்டு ஒரு சிலர் சமீபத்தில் ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க ஒரு மெசேஜ். அந்த ஒரு எனக்கு ரொம்ப சீனியர் பர்சன் அவங்க சொல்லியிருந்தாங்க, மேலும் பல பாடல்கள் இது மாதிரி பண்ணுங்க, ஏன்னா நிறைய லாட் ஆஃப் ட்ரபிள்டு மைண்ட்ஸ் ஆர் தேர், மனசு நிறையா சஞ்சலத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பாடல்கள் பெரிய மருந்து போடும் அப்படின்னது எனக்கு அது என்னவோ பண்ணுச்சு. ஏன்னா நம்ம உண்மையாகவும் மருந்து கொடுக்குறோம், பட் பாட்டு வழியாகவும் மருந்து கொடுக்க முடியும். ஏன்னா இது மாஸ் மீடியா, நான் மாத்திரையை ஒருத்தருக்காக கொடுத்து சர்ஜரி ஒருத்தருக்காக பண்ணி ட்ரீட் பண்ணுறதை விட பாடலில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பேரை சந்தோஷப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியுன்ற ஒரு நம்பிக்கையினால, அதனாலதான் இறைவன் கிட்ட மேலும் அது மாதிரி நிறைய ஆன்மீக பாடல்கள் பண்ணணும்னு எனக்கு. ஏன்னா ஆன்மீக பாடல் பண்ணுன்றோம் அப்படின்ற சொல்றப்பவே அதுல பொருளாதார எதிர்பார்ப்பு இல்லைன்றது அதுல அண்டர்லைன் பண்ணிடணும். அது பொருளாதார ரீதியா நம்ம எதுவுமே பண்ணல, ஒரு நல்ல எண்ணங்களுடன் இறைவன் புகழை பாடி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கும் இறை நம்பிக்கை அதிகமாக்கி அவங்களுடைய அகத்தூண்டுதல் பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கையில தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நல்ல ஒரு வழி. ஒன்று தெரிஞ்சுங்க, ராவணேஸ்வரன் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கக்கூடிய சிவன் தன்னோட மலையோட வழியில தூக்குறப்போ வீணை வாசிக்கிறான். அந்த வீணையில் தான் தன்னோட
மனசை இழந்து அவர் கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடியதுலாம் வந்தது. அப்போ ராவணேஸ்வரன் கிடைச்ச அந்த பவர், அந்த சக்தி, அவங்க செஞ்சக்கூடிய அந்த இசை, அந்த அந்த பாடலும் அந்த இசையோட இதுதான் எனக்கு. அந்த இசை தான், அந்த பாட்டு, அந்த ராகங்கள், அந்த ராகங்கள் எப்பவுமே மனசில் பதிஞ்சிடும். நீங்கள் நம்ம இரவில் படுக்க போகிறப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் பாட்டு தேவையோ அதுதான் எடுப்போம். இந்த பாட்டு பாடினா நம்ம தூக்கம் வந்துடும், இந்த பாட்டு கேட்டால் நம்ம மனசு வந்து இது படும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சயின்டிஃபிக்காகவே இருக்குல்ல சார். இப்போ எப்படின்னா நம்ம இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்றது ஒரு சில நேரங்களில் நமக்கு நல்ல ஹார்மோன், என்டார்ஃபின்ஸ், டோப்பமைன்ஸ், இது மாதிரி சொல்றதெல்லாம் எப்போ நல்ல சந்தோஷமான விஷயங்கள்ல தான் அது நமக்கு செக்ரீட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இது மாதிரி ஹார்மோன்ஸ், என்டார்ஃபின்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக சுரந்துட்டு இருக்கவங்க பல வியாதிகள் வர்றதில்ல, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் வியாதிகள் வர்றது இளமையாகவே இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனண்டமைட்ஸ்னு ஒரு ஹார்மோன் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஆனால் இசையில் உங்களுக்கு முக்காவாசி ஹார்மோன்ஸ் கொண்டு வந்துடும். இன்னொன்று, இசைக்கும் இந்த ஒரு சில நறுமண பொருட்களுக்கும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஒரு சில பழைய நினைவுகளை கொண்டு வரும். நீங்கள் ஒரு ஸ்மெல்லை நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு பழைய நினைவுகள் வரும். இசை அதே மாதிரி ஒரு சில ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த பாட்டு கூட அந்த இன்டர்லூடில் வர ஒரு வயலின் பீஸ் கேட்டாலே உங்களுடைய காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ், நீங்கள் உங்கள் பெரியவங்க வீட்டில் உங்களுடைய உறவினர்கள் கூட கழித்த காலங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ இசைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. இதில் ஆக்சுவலி டாக்டர் ஆர்பி அவர்களுடைய ஆல்பம்ஸில் தனிப்பட்ட முறையில் நான் ரசித்தது, என்னை போல பல பத்திரிகைகள் ரசித்தது வந்து கந்தசஷ்டி கவசம். சமீபத்தில் சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மேல் வெர்ஷன் டாக்டருடையது. ஏன்னா கந்தசஷ்டி கவசம் நம்ம எல்லாருமே தொடர்ந்து பல ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் மேல் வெர்ஷன் பெரிய வரவேற்பு பெற்றது. சன் டிவியாக இருக்கட்டும், மக்கள் குரல் பத்திரிகையாகட்டும், எல்லாருமே அதை ரொம்ப வாழ்த்தி பாராட்டி பேசினாங்க. அதே போல் ஸ்ரீ ராகவேந்திரர் தொடர்பான அவருடைய ஆல்பம் சாங்காக இருக்கட்டும், அதே போல் ஷீரடி சாய் தொடர்பானதாக இருக்கட்டும், சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு வெளியான சதி சாய் இதாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் இந்தந்த ஆல்பம் சாங்ஸை வெளியிடணும், பாடணும், இதுக்கான இன்ஸ்பிரேஷன் தானாக, அதாவது நீங்கள் வழிபாடுகளில் இருக்கக்கூடிய போது ஒரு இன்ஸ்டிங் மாதிரி வருதா, இல்லை ஏதாவது குறிப்பிட்ட ஒரு பிளான்ஸ், திட்டம் வகுத்து செயல்படுத்துறீங்களா? நான் எதுவுமே பிளான் பண்ணுறதே இல்லைன்றது அதுதான் உண்மை. நான் முகஸ்துதிக்காகவோ இல்லை கேமரா ஸ்துதிக்காகவோ எதுவும் சொல்லலை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இது ஒன்னொன்று ஒரு டைம் ஒன்னொன்று தானா அது இறங்கு. அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்னுடைய வாழ்நாளில் நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். இறைவன் தான் இறைவனை நம்புறவங்களுக்கு இறைவன், இல்லை இயற்கைன்னு சொல்றவங்களுக்கு இயற்கை, இல்லை உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், எப்படினாலும் நீங்க நம்பலாம். ஆனா நம்மளை கைட் பண்றது ஒரு சக்தி தான். எனக்கு கந்தர் சஷ்டி கவசம் கூட நான் பாடுவேன் என்னுடைய கனவுலையும் நான் நினைச்சதில்லை. ஏன்னா அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பெரியவங்க சூலமங்கலம் சகோதரிகள் பாடி அது நம்ம ரத்தத்துல ஊர்ன எல்லாருடைய பிளட்லையும் நீங்க எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை முறை 1000 முறை கேட்டாங்களா, 1,00,000 முறை கேட்டாங்களான்றதான் டிஃப்ரென்ஸ் பிளட்ல இருக்கக்கூடிய கந்தர் சஷ்டி. அப்போ நான் பாடினப்போ என்னுடைய நண்பர் சொன்னார், பாடணும்னு முடிவு பண்ணப்போ உங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, இதை நீங்க வெஞ்சர் பண்றீங்க. ஏன்னா இது நெருப்பு மேல நடக்கிற மாதிரி, கொஞ்சம் தவறுனாலும் உங்களை எல்லாருமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்துடும் சொல்லி. பட் நீங்க உண்மையில சொல்லப்போனா, நான் ஒரு பழனி முருகர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கொஞ்சம் ஒரு விரதம் இருந்தப்போ, ஒரு டெய்லி நான் காரில் கந்தர் சஷ்டி கவசம் கேட்குறப்போ, ஒரு முருகர் கோயிலை கிராஸ் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்தது. தான் உண்மை. அந்த ஒரு லைன் நான் கூட சேர்ந்து பாடிட்டு இருந்தேன். அப்படி பார்த்தப்போ எனக்கே நம்ம பாடினது அழகாக இருந்துச்சோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்போ நான் உடனே அதை முடித்த உடனே என்னுடைய நண்பர் இசையமைப்பாளர் திரு ராகேஷ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் கொஞ்சம் அவரும் வந்து ஒரு இதுவாக என்ன சொன்னார்னா, சார் அது கொஞ்சம் கிளாசிக்கல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது போல் இதே மாதிரி நான் திருப்பதிக்கு போயிட்டு ஒரு முறை நைட் அங்கே கோயிலுக்கு முன்னாடி நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அங்கே ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் பஜகோவிந்தம் பாடிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு எனக்கு பஜகோவிந்தம் நான் 1000 முறை கேட்டிருக்கேன். பட் அன்னைக்கு திடீர்னு ஒரு அசரீரியாக இது பாடணும்னு தோணுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு நண்பரை பார்த்தப்ப அவர் ஒரு பெரிய பாடகர். அவர் என்கிட்ட வந்து நீங்கள் பிரம்ம முராரி லிங்காஷ்டகம் பாடணும்னு சொல்லி அறிவுறுத்துறாரு. ஸோ இப்படியாக எல்லாம் ஒருத்தர் வழியாக வர்றது தான் நான் பாடுறேனே தவிர நான் எதுவுமே பிளான் பண்ணுறதில்ல. வெரி குட் சார், வெரி குட். நல்ல ஒரு இது உங்களோட இது வந்து கரெக்டான உண்மையான ஒரு உண்மையை தான் பேசுகிறோம். வாசம் அதுதான் நமக்கு தேவையான விஷயங்கள். அதுதான் உண்மையான ஒரு செயல் இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். இப்போ நான் படிக்கிறது இன்னைக்கு யாருமே அது பிளைண்டாக என்ன இருக்குன்றதை நம்ம சொல்லணும். இந்த பிளைண்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொன்னால் தான் மக்கள் ஏற்றுக்க முடியும். அவங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது, அவங்க எதை ஒரு பாயிண்ட் டச் பண்ணால் அவங்க மனசில் எது பதியுமோ அதை சொன்னால் தான் அவங்க ஏற்றுப்பாங்க.
அதுக்கப்புறமா தான் நம்ம கிட்ட அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியும். டாக்டர் ஆர்பி அவர்கள்ட்ட இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து பெருமதிப்பிற்குரிய நாடு ஜோதிடர் திரு பாபு சார் அவர்களுடைய ரசிகர்கள், அபிமானிகள். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள்லாம் அவருடைய எல்லாருமே ஒரு குடும்பம் போல. ஒரு ENT சர்ஜனாக, ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க, நான் பொது வாழ்க்கையில் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பீக் டோனில் வந்து பொது மேடைகளில் கத்தி பேசக்கூடிய சில அரசியல் தலைவர்கள்லாம் பார்க்குறோம். அவங்க பேரைக்கு குறிப்பிட முடியாது. ஜோதிட துறையில் எனக்கு தெரிந்து 24 மணி நேரத்தில் தொடர்ந்து ரீடிங் வாசித்து கொண்டே இருப்பது, அதுவும் ஐ டோனில் வாசித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிடத்துறை சார்ந்த அறிஞர்கள் பார்த்தோம்னா எனக்கு தெரிந்து இந்திய அளவிலேயே திரு பாபு சார் அவர்கள் மட்டும்தான் ஐ டோன்ல. அவரை நீங்க பார்த்துருக்கீங்க, பரிசோதிச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. பொதுவாக இந்த டோன்ல வந்து லவுட் வாய்ஸ்ல தொடர்ந்து பார்த்தா த்ரோட் அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அவருடைய த்ரோட் எப்படி அவரை சஸ்டெயின் ஆகிறாருன்னு ஆஸ் அ சர்ஜன் உங்களுடைய கருத்து? இல்லை சார், அதாவது நம்ம எப்பயுமே நம்ம குரல் வலையை வந்து அதாவது இருக்கிற நார்மல் வாய்ஸை அதிகமாக உபயோகப்படுத்துறது ஒன்று. இன்னொன்று, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபால்ஸ் வாய்ஸில் பேசுவாங்க. அவங்களுடைய உண்மையான குரல் இல்லாமல் மாற்றி பேச ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வோக்கல் கார்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நீங்கள் மசிலுக்கு இப்போ பைசப்ஸ் பண்ணணும்னா கரெக்டாக நீங்கள் முறையில் பண்ணால் அது மசில் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் அதே தவறாக பண்ணிங்கன்னா மசில் இன்ஜுரி ஆகும். அதுபோல தான் வந்து உங்கள் குரல் வந்து நீங்கள் சரியான முறையில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பாதிப்பும் வராது. அவர் வந்து அவருடைய குரலை சரியான முறையில் உபயோகிக்கிறார் ஒன்று. இன்னொன்று, அவருடைய எல்லாருக்குமே ஒருத்தருக்கும் குருவுடைய அனுகிரகம்ன்றது, எனக்கு ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமியும் பாபாவுடைய அனுகிரகம் தான் எனக்கு எல்லாமே பண்ணுறது அப்படின்றது எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதுபோல அவருடைய குரு அகஸ்தியர் அவர்களை வழிநடத்தி செய்யறாரு. அதனால அவர் குரலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவரே சின்ன வயசு, ஆனா சொல்ல மைக்கே இல்லாம அவங்க அப்பா வந்து இவங்க அப்பா போல அஸ்ட்ராலஜர் யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா பத்தி அவங்க அப்பா ஒரு வாரத்துல சொல்லி கொடுத்துருவாரு. அஸ்ட்ராலஜி எப்படி கத்துக்கணுன்றத ஒரு வாரத்துல கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அவங்க அப்பா. அவங்க அப்பா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இவர் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எங்கள் அப்பா அந்த அஸ்ட்ராலஜரில் இவங்களாம் ஒரு குழு, ஒரு பெரிய குழு. எந்த விஷயத்துக்கு போக மாட்டாங்க, ஒரு மேடை எரிப்பையோட பேசவே மாட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணால் தான் வருவாங்களே தவிர, பண்ணனா அவங்களோட மரியாதையோட வழி பண்ணக்கூடிய நிலைமை வந்தாலும் ஒரு ஆள் மற்ற வர மாட்டாங்க. வேறு ஏதாவது அவங்க அப்பா அந்த காலத்தில் நாங்கள் பழக சொல்ல அவர்கிட்ட இருந்து கற்றுக்கின சில விஷயங்கள், இதெல்லாம் வாங்கக்கூடாது, எல்லாம் செய்யக்கூடாது, எல்லாம் நம்ம சொல்லிட்டு போங்கப்பா, எதுக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தார் அவங்க அப்பா. அந்த மாதிரி ஒரு நிலையில் நாங்கள் ஒரு ஃபேமிலி எல்லாமே நாங்கள் இவர் பார்த்தீங்கன்னா பெரிய பத்திரிகையோட இதுவாக இருக்காரு PSP விஜயபாலா சார். அவர் பத்திரிகையாளர் அப்படின்றத விட சார் அதில் அவர் தோத்து போயிட்டார் சார். அவர் ஒரு இனிய மனிதர் அப்படின்னா இனிய மனிதர்னா உண்மையா இது அவருக்காக நான் சும்மா சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நீங்க எதுனாலும் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல மனிதர்கள் கிடைக்கிறது அரிதிலும் அரிது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். நான் அவருக்காக நான் மேல இன்னும் பாடணும்னு நினைக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். நான் ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டேன்னா அவருக்கு அனுப்பிட்டு அவருடைய ஆடியோ மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அதுல அவர் சொல்ல வேண்டிய விஷயமும் இருக்கும், அது கூட ஒரு சில அந்த ஹியூமர் சென்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து ஒரு ஜூனியர் மினி கமல் தான் ஆக்சுவலா. அந்த கமலஹாசனுடைய சட்டில் ஹியூமர் எப்படின்னா அது புரிஞ்சுக்கிறது ஒரு தனி எக்ஸ்ட்ரா புத்தி வேணும். அது போல இவர் அதனாலதான் அந்த அறிவு சார்ந்த ஹியூமர். சார் இது நல்லா இருக்கு சார், உடனே சூப்பர் சார். அது இல்லாம அவங்க அனுப்புறதுல எனக்கு தான் முதல்ல எனக்கு கன்வீனியன்ஸ் பண்றாரு முதல்ல. சார் இதை கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ரிசல்ட் பண்ணேன். அப்புறம் நான் சொல்றேன் சார் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அனுப்பக்கூடிய. அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதாவது டாக்டர் ஆர்பி அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் நான் வந்து பெருமதிக்குரிய திரு பாபு சார் அவர்களுக்கு அனுப்புவேன். இந்த ஒரு பொன்னான தருணத்தில் டாக்டர் ஆர்பியின் யூடியூப் சேனலில் அவருடைய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நாங்கள் எந்த அளவு மகிழ்ச்சி அடைகிறோமோ, எப்படி திரு பாபு சார் அவர்களுடைய ஜோதிட வழிகாட்டுதல்களில் வாசகர்கள் நேயர்கள் நீங்கள் பயனடைகிறீங்களோ, ஸ்பிரிச்சுவல் டிவைன் ஆல்பம் சாங்ஸை பார்த்து, அதுவும் நம்ம சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், இன்னொரு பக்கம் அற்புதமான சிங்கர், இதை பயனடையணும் மகிழ்ச்சி அடையணும் விரும்பக்கூடியவர்களுக்கு மெட்ரோபீப் இந்த ஒரு அற்புதமான நேர்காணலை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மெட்ரோபீப்பினுடைய திரு சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற டாக்டர் ஆர் பாலாஜி அவர்களுக்கும் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் திரு பாபு சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்து நிகழ்ச்சி சிறப்பாக இனிதே நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம் வணக்கம். மெட்ரோபீப் நேயர்களும் கோடான குறைகளுக்கும் ஒன்று நிறைய இருக்காக சொல்லுவார். ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல்
மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாராரோ. மெட்ரோ பீப் சேனலுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு